ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வாட்டி இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறையில் இருக்கிற புத்தங்கல ராஜமகாவிகாரைக்கு தான். ஸோ நண்பா, இடத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மியூசியம் மாதிரி ஒரு இடம். அதில் வந்துட்டு பழைய பொருட்களை வந்துட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையை குடைஞ்ச மாதிரி ஒரு அமைப்பில் தான் உருவாக்கப்பட்டதாக இருக்குது. பௌத்த பிக்குகள் வாழக்கூடிய இடமாக இந்த வீடுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ வாங்க காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் வந்துட்டு ஒரு மலையை குடைஞ்ச மாதிரியே ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இதில் தான் அதில் அந்த பௌத்த பிக்குமார் வந்துட்டு வாழ்கிற இடமாக வச்சுருக்காங்க இந்த இடத்த. ஸோ அப்படி வந்தோம்னு சொன்னால் இங்கால மலையிலேருந்து கீழே இருக்கிற ஒரு வியூவை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாங்க. வந்துட்டு கொஞ்சம் குரங்குகள் கூட. இந்த வியூவை பாருங்கள். இது வந்துட்டு மலையிலிருந்து கீழே பார்க்குற ஒரு வியூவாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த வியூ. சரி, அப்படியே நாங்கள் இங்கால அடுத்த சைடுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்துட்டு அவங்களோட வரலாறை வந்துட்டு அந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலும்புக்கூடு வந்துட்டு ஜானைகிற எலும்புக்கூடாமன்ட்டு சொல்லி வச்சுருக்காங்க. உண்மையோ பொய்யோ தெரியலை, ஆனால் அப்படி தான் அந்த போட்லேயும் போட்டிருக்காங்க. ஓகே. இங்கே இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் 1964ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு ரிசர்ச் நடந்த டைமில் வந்துட்டு இங்கே வந்து புத்தர் பல் வச்ச ஒரு தங்கப்பல்லை கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நான் உள்ளுக்கு போனோடனே உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வணக்க ஸ்தலம் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற இடம். ஸோ அதில் வந்து உள்ளுக்கு 6 புத்தர் சிலைகள் இருக்குது, பெரிய சின்ன சின்ன புத்தர் சிலைகள் இருக்குது. ஸோ இங்கே வந்தோம்னு சொன்னால் அவங்களோட ஒரு கோவில் மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் போன டைம் உள்ளுக்கு போயிட்டு பூட்டி இருக்குது. உள்ளே வேணுமெண்டா காட்டுறேன்னு பாருங்கள். புத்தர் சிலையை வச்சு வழிபடுற மாதிரி ஒரு இடம் தான், கோவில் மாதிரி ஒரு இடம். ஸோ ரைட், இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து அண்ணா இருக்கிற அந்த புத்தர் சிலைக்கு தான். ஸோ இங்கேருந்து நடந்து தான் அவ்வளோ தூரமும் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ வாங்க போவோம். இல்லை ஃபுல்லாக குரங்குகள்ற தொல்லையாக தான் இருந்தது. ஸோ இது வந்துட்டு சயன நிலையில் இருக்கிற ஒரு புத்தர் சிலை இருக்குது இடையில். ஸோ மலையிலேருந்து ஏறி போகிற மாதிரி தான் அந்த இடம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நீச்சல் தடாகம் இருக்குது. மலையில் ஒரு நீச்சல் தடாகம் ஒன்று இருக்குது. பிறகு புத்தர் நெருங்க வர ஒரு இடத்துலையும் ஒரு நீச்சல் தடாகம் இருக்குது. இங்கே அந்த சன்செட் வியூவே ஒரு தனி அழகுன்னு சொல்லலாம். ஸோ அதையும் வந்து நான் கடைசியில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இன்னும் அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு, போயிட்டுருக்கோம். ஸோ அந்த புத்தரோடு இருக்கிற அந்த மேகங்களும் அந்த சூரியன் இருக்கிற அந்த வியூவுமே ஒரு தனி அழகுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். சந்திரவட்டக்கல்ல மிதிக்கக்கூடாண்டு ஹிஸ்ட்ரியில் படித்த ஞாபகம். சரி, என்ன செய்கிற, அதில் தான் போகணும் மாட்டாங்க. அப்போ அதில் மிதித்து தான் போக வேண்டியதாக இருக்குது.
ஸோ உள்ளுக்கு லாஸ்ட் மெயினான பிளேஸை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து ஒரு மியூசியம் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு உள்ளுக்கு வீடியோ எடுக்கவோ சத்தம் போடவோ அலவுட் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இதை ஒன்று எடுக்கணுமென்று தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவர்லேயே வந்துட்டு செதுக்கியிருக்காங்க, வரையல்ல ஓவியங்களை செதுக்கியிருக்காங்க. செதுக்கின எல்லா ஓவியங்களுக்கும் வந்துட்டு ஒரே கலரில் தான் வர்ண பூஜை பூசிருக்காங்க. கீழே அவங்களோட அந்த வரலாறை வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா வாசிக்க எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஸோ உங்களுக்காக கொஞ்சம் இதை எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே வந்தோம்னு சொன்னால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசண்ட சிம்மாசனம்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்துட்டு சின்ன சின்ன புத்தர் சிலைகளை வச்சு அவங்களோட சின்ன சின்ன நேர்த்திக்கடன்களை செய்கிற இடமாக இந்த இடம் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பூஜை பொருட்களை வச்சு வழிபடுற மாதிரி ஒரு இடம். ஓகே, இதை நான் ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். அதாவது அந்த உள்ளுக்கு இருக்கிற சுவரை சுற்றி வர அவங்களோட வாழ்க்கை வரலாறை வந்துட்டு ஓவியமாக வந்து செதுக்கியிருக்காங்க அந்த சுவர்லேயே. அதுலேயே தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. ஆனால் நம்மளோட பிள்ளைகள் வந்து அதை நோண்டி பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஓகே, இதோட வந்துட்டு இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த இடத்துல இது வந்து முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட்டாக வந்து மேலே இருக்கிற அந்த புத்தர் சிலைக்கு போப்புறம். ஓகே, ஸோ மேலே ஏறித்தான் அந்த சன்செட் வியூவையும் பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு தான் அந்த சிலை இருக்குது, அவ்வளவு பெருசுன்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து அந்த டெம்பிள் இருக்கிற அந்த வியூவை பாருங்கள். நாம் அங்கேருந்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ நடந்து தான் வர வேண்டியிருந்தது. கீழே ஒரு தடாகம் உண்டு, அதுவும் அழகாக இருக்குது அந்த வியூவுக்கு. மேலே இருக்கிற புத்தர் சிலை வந்துட்டு நல்லா இருக்குது அந்த வியூவும். ஓகே, சுற்றி காட்டுறேன்னு இருக்கா. அப்படியே வந்து நாங்கள் ஒரு சன்செட் வியூ ஒன்றும் எடுத்தோம். பட் கொஞ்சம் செட் ஆகலை. பட் ஓகே தான். சரி நண்பா சொல்லிவிட்டு நாங்களும் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரஸாக சந்திக்க ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நீங்கள் போக விருப்பப்பட்ட இடங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சால் நாங்கள் போய் அங்கே ஒரு வ்ளாக்கை செஞ்சு போட ட்ரை பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்.